ட்ரெயின் டு பூசன்ல இருந்த அந்த ஒரு எமோஷனல் டெப்த்தும் ஹியூமன் நேச்சர் பத்தின தீம்ஸும் சர்வைவல் மொராலிட்டி எல்லாம் ஆடியன்ஸை டச் பண்ணுச்சு. ஆனா காலனில அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே மிஸ்ஸிங். ஸோ டைரக்டர் யான் சாங்-ஹூ சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வருது ட்ரெயின் டு பூசன் எமோஷனல் இம்பாக்டோட ஒரு ஜோம்பி ஹாரர் ஃபில்மை ப்ரெசென்ட் பண்ணவர். ஸோ ஹாரர் ஜான்ராவை ரீடிஃபைன் பண்ணினவர்னு கூட சொல்லலாம். ஸோ அவரோட லேட்டஸ்ட் ப்ராஜெக்ட் தான் வந்து காலனி, அதாவது குன்ஷே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவுமே ஒரு ஜோம்பி ஹாரர் ஃபிலிம் தான். ஸோ இந்த எபிசோட்ல ஸ்பாய்லஸே இருக்க போறதில்ல, ஜஸ்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்தலாம். ஸோ வெல்கம் டு மூவி மேக்ஸ். ஸ்டோரியில சியோ யங் சியோல்னு ஒரு பயோடெக் கம்பெனி எம்ப்ளாயி இருக்கான். அவனோட டேஞ்சரஸ் வைரஸ் ரிசர்ச்சை கம்பெனியோட பாஸ் திட்டி கிரெடிட் எடுத்துக்கிறான். ஸோ அதனால கோபத்தில் ஒரு பயோடெக் கான்ஃபரன்ஸ்ல அந்த பயாலஜிக்கல் வைரஸை ரிலீஸ் பண்ண பிளான் பண்றான். பேஷண்ட் 0 இன்ஃபெக்ட் ஆன உடனே படத்துல கொயாஸ் ஆரம்பமாகுது. இந்த படத்தை பொறுத்தவரை பயோடெக்னாலஜி ப்ரொஃபஸரா குவான்சி ஜோங், அவரோட எக்ஸ் ஹஸ்பண்டா ஹான் ஜியோ சாங், கான்ஃபரன்ஸ் செக்யூரிட்டி கார்டா சாய் ஹான் சிக், இப்படி நிறைய கேரக்டர்ஸ் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா இவங்க எல்லாரும் ஸ்டோரி ஹீரோஸ் மாதிரி இல்ல, சோம்பிஸ்க்கு நெக்ஸ்ட் மீல் மாதிரி தான் ஃபீல் ஆகுறாங்க. ஒரு சுசி செஃப், சில ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் சைட்ல சில கேரக்டர்ஸ், எல்லாருக்கும் கொஞ்சம் பேக் ஸ்டோரி கொடுத்துட்டு அடுத்த சோம்பி டார்கெட்க்கு மூவ் ஆகிருது மூவி. ஸோ அதனால ஆடியன்ஸ்க்கு அவங்க மேல எமோஷனல் அட்டாச்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே சோம்பி அட்டாக் ஆரம்பிச்சது. ஸோ டைரக்டர் யாங் சாங்-ஹூ கேரக்டர்ஸோட டெப்த் எமோஷனலா ஃபீல் ஆகும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா ஆடியன்ஸ்க்கு அவங்க பத்தி கேர் பண்ண டைமே கொடுக்கல. சியோ வைரஸ் ரிலீஸ் பண்ணின உடனே என்டையர் ஃபேக்கல்டி லாக்டவுன் ஆகிடுது. ஃபியூ சர்வைவர்ஸ் மட்டும் தான் இன்ஃபெக்ஷன்ல இருந்து தப்பிக்கிறாங்க. இந்த ஜோம்பிஸோட பிக்கஸ்ட் ஹாரர் என்னன்னு தெரியுமா? அவங்க டார்கெட்ஸை பிடிக்க தங்களோட பாடி பிரேக் பண்ணிக்கோ, இம்பாசிபிள் ஆங்கிள்ஸ்ல ட்விஸ்ட் பண்ணிக்கோ ரெடியா இருக்காங்க. போன் ஸ்னாப் ஆகிற சவுண்டா இருக்கட்டும், ஜாக் ராக் ஆகிற நாய்ஸா இருக்கட்டும், ஜோம்பிஸோட க்ரீப்பி மொமெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லா ஆடியன்ஸ்க்கு சேர்ந்து ஒரு செமையான அன்கம்ஃபர்டபுளான ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், ஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், கான்ட்ராஸ்ட் எல்லாரும் சேர்ந்து கிரியேட் பண்ணிருக்கிற ஜோம்பி லுக் வேற லெவல். சிஜி மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. ரியல் ஆக்டர்ஸ் தான் இந்த டெரிஃபைங் எக்ஸ்பிரஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ ஸ்டோரியும் கான்செப்டும் செம இன்ட்ரெஸ்டிங். சர்வைவர்ஸ் ஃபேக்கல்ட்டியோட டாப் ஃப்ளோர் ரீச் பண்ணி எஸ்கேப் ஆகும் ஒரு சிம்பிள் ப்ரொமைஸ் தான். ஆனா மூவி அதை ரொம்ப காம்ப்ளிகேட்டடா மாத்திடுது. இந்த மூவிஸ் சோம்பிஸ்க்கு வேற ஒரு டேஞ்சரஸ் பவர் இருக்கு. ஒரு சோம்பி புதுசா இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டா அது இன்ஸ்டன்டா என்டையர் ஹார்டுக்கும் ஷேர் ஆகிடும். ஏர் டிராப் மாதிரி இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனால சர்வைவர்ஸ்க்கு ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணினா அடுத்த செகண்ட் டைம் யூஸ் பண்ண முடியாது. சோம்பிஸ் ஆல்ரெடி அடாப்ட் ஆகிருக்கும். ஸோ ட்ரெயின் டு புசன் அப்படின்ற அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்த டேரக்டரோட ஒரு படம்ன்றதுனாலே எக்ஸ்பெக்டேஷன் லெவல் ரொம்ப ஹை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் சில ஃப்ளாஸ்மே இருக்குது. அது என்னன்னா, ட்ரெயின் டு புசனில் இருந்த அந்த ஒரு எமோஷனல் டெப்த்தும் ஹியூமன் நேச்சர் பற்றின தீம்ஸும் சர்வைவல் மொராலிட்டி எல்லாம் ஆடியன்ஸை டச் பண்ணுச்சு. ஆனால் காலனியில் அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே மிஸ்ஸிங் அப்படின்னு தான் சொல்லுவேன். செட் பீசஸ் எல்லாம் விசுவலி ஸ்டன்னிங், ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் த்ரில்லிங், ஜோம்பி கான்செப்ட் ஃபுல் ஃப்ரெஷ். ஆனால் மூவியோட டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஒன்னொன்னு பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகாமல் செப்பரேட்டாக ஒர்க் ஆகுற மாதிரியான ஒரு ஃபீல் வருது. மூவியில் ஒரு டைலாக் வரும், இம்பர்ஃபெக்ட் கம்யூனிகேஷன் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் ட்ராஜடி அப்படின்னு. அது ஜோம்பிஸ் பற்றி இல்லை, இந்த மூவியோட டிஸ்கிரைப் பண்ண பர்ஃபெக்ட் லைன் அப்படின்னு சொல்லுவேன். நல்ல ஐடியாஸ், மாஸ் ஆக்ஷன், டெரிஃபைங் ஜோம்பிஸ் எல்லாம் இருந்தாலும் அவையெல்லாம் சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸாக மாற முடியல அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னை பொறுத்தளவு கான்செப்ட் சூப்பர், ஜோம்பி டெரிஃபைங், ஆக்ஷன் சாலிட், ஆனால் எக்ஸிக்யூஷன் கொஞ்சம் இல்லை ரொம்பவே மிஸ் ஆன ஒரு ஹாரர் த்ரில்லர் அப்படின்னு தான் சொல்லுவேன். இதுக்கு என்னோட ரேட்டிங் 2.75 அவுட் ஆஃப் 5. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவு ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் மஸ்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு டைம் பாஸ் இருந்தால் ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு டைம் பாஸ் மூவி அப்படின்னு தான் சொல்லுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.